ஒரு பிச்சைக்காரன் ஒருவன் வழியில் நடந்து செல்லும்போது விலை உயர்ந்த ஒரு வைரத்தை கண்டெடுத்தான். அவனுடைய சொத்து என்றால் அழுக்கு படிந்த அவனுடைய உடையும் அவனுடன் இருந்த ஒரு கழுதையும் மட்டுமே. அந்த வைரத்தின் மதிப்பு என்னவென்று அவனுக்கு தெரியாததால் அதை தன்னுடன் இருந்த அந்த கழுதையின் காதில் மாட்டிவிட்டான். இதை கவனித்துக் கொண்டிருந்த ஒரு வைர வியாபாரி பிச்சைக்காரனிடம் வந்து, இந்த கல்லை எனக்கு கொடு, நான் உனக்கு பணம் தருகிறேன் என்றான். அதற்கு பிச்சைக்காரன், அப்படியானால் 1 ரூபாய் தந்து இந்த கல்லை நீ வைத்துக்கொள் என்றான். அதைக் கேட்ட அந்த வியாபாரி பேராசையுடன், 1 ரூபாய் அதிகம், 50 பைசாதான் தருவேன், இல்லையென்றால் வேண்டாம் என்றான். உடனே பிச்சைக்காரன் சிரித்தபடி, பரவாயில்லை, அது இந்த கழுதையின் காதிலேயே இருக்கட்டும் என்று சொல்லி நடக்க ஆரம்பித்தான். அந்த வைர வியாபாரி, எப்படியும் இவன் திரும்ப வந்து தருவான் என்ற எண்ணத்தில் காத்திருந்தான். ஆனால் அங்கு வந்த இன்னொரு வியாபாரி பிச்சைக்காரனிடம் 1000 ரூபாய் கொடுத்து அந்த வைரத்தை வாங்கிக் கொண்டான். இதைக் கண்ட முதல் வியாபாரி அதிர்ச்சியுடன் கத்தினான், அட முட்டாளே, கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரத்தை 1000க்கு விற்று விட்டாயே! அதற்கு பிச்சைக்காரன் பலத்த சிரிப்புடன் சொன்னான், எனக்கு அதன் மதிப்பு தெரியாது. ஆனால் 1000 ரூபாய் எனக்கு மிகப்பெரிய தொகை. அதனால் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஆனால் அதன் மதிப்பு தெரிந்தும் 50 பைசாவிற்காக அதை இழந்தது நீதான். இப்படித்தான் நம்மில் பலர் சிறிய ஆசைகளுக்காக விலைமதிப்பற்ற வாழ்க்கையையே இழந்து விடுகிறோம். கிடைத்த வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழ கற்றுக்கொள்வோம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.